அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். கடகராசிக்கார நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் 17/8/2024 மிகவும் அற்புதமான மங்களகரமான மாதமாக இந்த சனிக்கிழமையிலே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே கடக ராசிக்கு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி தொழில்காரகன் சனி பகவானுடைய நாளிலே மங்களகரமாக சனிக்கிழமையிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. கடக ராசிக்கு ராசி தனுசு ராசியாக கோச்சார ராசி, நட்சத்திரம் போராடம் 2ஆம் பாதத்திலும், திதி சுக்லபட்ச துவாதசி திதியிலும், கரணம் பாலவ கரணத்திலும், யோகம் பிரீத்தி யோகத்திலும், யோக தேவதை விஷ்ணு பகவானாக வலம் வந்து திதி தெய்வம் மகா விஷ்ணுவாக வலம் வருகின்ற அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது மங்கள காரியங்கள் நிகழ்த்துவதற்கு மங்கள யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், நடக்காத திருமண வைபவங்கள் நடத்துகின்ற ஒரு அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது தடை தாமதத்திலே இருந்து கொண்டிருந்த சுபகாரியங்கள் இந்த ஆவணி மாதங்களிலே அனைத்தும் சுபபோகமாக காற்று வேகத்தில் செல்லக்கூடிய சுப விசேஷங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த ஆவணி மாதங்களிலே ராசிநாதன் என்று சொல்கின்றவர் ருணரோண சத்ருசானம், நோய் எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, கடன், நோய்களை சொல்லக்கூடிய தனுசு ராசியின் காலபுருஷ தத்துவத்தின் 9வது இடத்தில் இது ஒரு ஹோமத்தின் நெருப்பின் நீதிகளை சொல்லக்கூடிய அற்புதமான நீதியின் தலைவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கடகராசிக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் கடகராசிக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு, கடகராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற பொழுது கடகராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை என்பது பரிபூர்ணமாக உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே விழுகின்ற பொழுது வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ருணரோண சத்ரு சாணாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே கணவன் மனைவிகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேசுகள் உள்ளவர்களுக்கும் அனைத்தும் சுபபோக நிகழ்வுகளிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புத யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கடக ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும், 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலேயே இந்த மாதம் என்பது மாதம் முழுவதும் இருக்கின்ற சூரிய பகவானும், முயற்சி சனாதிபதி லாபாதிபதி புத்திகாரகனும் உங்களுக்கு புதன் பகவான் 2ஆம் இடத்தில் அமைய பெறுகின்றதும், லாபாதிபதி சுக்கிர பகவானும், முயற்சி சாண 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுகாதிபதி சுக்கிர பகவானும் உங்களுடைய தனவாக்க குடும்ப ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது, அஷ்டம ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு சில தேவையில்லாத பொருளாதாரத்தில் நெருக்கடிகள், பொருளாதாரத்தில் பம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரிகள் இருந்தாலும் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய குருவின் பார்வை கடக ராசிக்கு முயற்சி ஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே அவர் ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி இங்கே லாபஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது அனைத்தும் வெற்றிகளை பெறுகின்றது, யோகங்களை கொடுக்கின்றது, அற்புத மாற்றங்களை கொடுக்கின்றது. குருவின் பார்வை அவர் பாக்கியாதிபதியாக கடகராசிக்கு இருக்கின்ற பொழுது லாபஸ்தானத்திலே இருந்து குருவின் பார்வை அனுக்கிரகங்கள், பெரியோர்களின் அனுக்கிரகங்கள் கிடைக்கக்கூடியது. கடகராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு சரராசி, சரராசியிலே மிகவும் உயர்வுகளை பெறுகின்றது. கடகராசிக்கார நேயர்கள் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு ஆற்று நீரில் கல்லை எறிந்தால் ஆற்று நீர் கல் திரும்பி பார்க்காது என்று சொல்வார்கள். அந்த அளவிலே இந்த திரும்பி பார்க்காமல் தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடியவர்கள் கடகராசிக்கார நேயர்கள், ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்காக ஆவணி மாத ராசி பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது ராசிநாதன் 2 சத்ருஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஆரம்பம் என்பது ஒரு சில தடை தாமதங்கள், எதிர்பாராத செலவுகளும் மருத்துவ செலவுகளும் இருந்தாலும் கூட இந்த மாதங்களிலே கடகராசிக்கு பொருளாதாரத்தில் தேவையில்லாத ஒரு சில விரைய செலவுகள் நடத்துவதற்கும், இங்கே மங்கள காரியங்கள் செய்கின்றதற்கும், சுப விசேஷங்கள் தடைப்பட்டு கிடந்த விசேஷங்கள் கூட எடுத்து நடத்துவதற்கும் நல்லதொரு மாதமாக இருக்கின்றது.
ஆவணி மாதம் என்று சொல்கின்ற பொழுது சுப காரியங்களுக்கும் சுப விசேஷங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் இந்த மாதங்கள் முழுக்கவும் சுப விசேஷங்கள் நடத்துகின்ற ஒரு மாதமாக இங்கே 2ஆம் இடத்திலே கடகராசிக்கு தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தாய்க்காரகன் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இங்கே ஆட்சி வடிவிலே 2ஆம் இடத்திலே சிம்மாசனத்திலே அமைய பெற்று அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே 2ஆம் இடத்ததிபதி சனி பகவானும் வக்ரகதியிலே இருந்து சனி சூரியன் புதன் சுக்கிரன் 4 கிரகங்களும் இங்கே கடக ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி யோகாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் கடகராசிக்கு மிகவும் உன்னதமான யோகங்களை கொடுக்கின்றவர். 2ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே பூர்வ புண்ணிய ஸ்தானம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலேயும் அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்திலேயும் ராசிநாதன் அமைப்பெறுகின்ற பொழுது இங்கே வேலை தொழில்களிலே இந்த ஆவணியிலே அற்புதமான யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. கடக ராசி தாயின் அன்பை பெற்ற ராசி, ஒரு அற்புதமான ஒரு சரராசி. வீடு வாகன சொத்து சுகங்கள் அமைய பெறுகின்ற உயர்ந்த உத்தியோகத்திலே உயர்ந்த மனிதராக இருக்கக்கூடியவர்கள் வேகம் விவேகம் நுணுக்கமாகவும் காரியங்களிலே திருப்பி பார்க்காமல் எதையும் சிந்திக்கக்கூடியவர்கள் நேர்த்தியான ஒரு அற்புதமான தாயின் அன்பை பெற்ற ராசி என்று சொல்கின்ற ராசி. இது ஒரு சரராசியாகவும் இருக்கின்றது. நீர் ராசியாகவும் மோட்ச ராசியிலே பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நுணுக்கமாகவும் இது ஒரு தன்னுடைய இலக்கை அடைவதற்கு அடுத்தவர்களை யோசிக்காமல் அடுத்தவர்களை பார்க்காம தன்னுடைய இலக்கிலே அடியெடுத்து வைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புத ராசி என்று சொல்கின்ற ராசி இது சரராசி. வேகம் விவேகம் இருக்கக்கூடியது, தாயின் அன்பை பெற்ற அற்புதமான ஒரு யோகம், வீடு வாகன சொத்து சுகங்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு ராசி கடகராசி. தாயின் ராசியாக இருக்கின்ற இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்கின்ற பொழுது அஷ்டம சனியின் தாக்கம் என்பது சற்று குறைந்து இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது சனியின் கடுபலன்கள் இல்லாமல் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சனி பகவானும் ராகு பகவானும் சனி பகவான் இங்கே பாக்கியாதிபதி குரு பகவான் நட்சத்திரத்தில் செல்கின்ற பொழுது பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் செய்கின்ற பொழுது சனியின் கெடுபலன் இல்லாத ஒரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் என்பது அற்புதமான பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. தன வாக்கு குடும்பஸ்தானம் லாபஸ்தானம் பலமாக இருக்கின்ற பொழுது 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே பாக்கியாதிபதியும் 9-10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9-10 என்பது 11ஆம் இடத்திலே அமைய பெற்று இந்த 11ஆம் இடம் என்பது பஞ்சமஸ்தானத்திலே உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே செவ்வாயும் குருவும் இணைய பெறுகின்ற பொழுது பூர்வத்தின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே திருவண்ணாமலை சென்று சிவனை தரிசித்து வரவும் கோயில் விசேஷங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் தெய்வங்களின் அனுகிரகங்களை பெறுகின்றதற்கும் அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கின்றது. இங்கே கடக ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் 6ஆம் இடத்திலே இருந்து மறைந்து உங்களுடைய விரயசானத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்ற வீட்டிலே இருக்கின்ற பொழுதும் இதுவும் கோயிலின் கும்ப விசேஷங்கள் கும்பாபிஷேகங்கள் நடத்துகின்ற இடங்களுக்கு சென்று தரிசித்து வரவும் நல்லதொரு தொழில்களிலே வேலைகளிலே ஒரு உயர்வுகள் பெறுகின்ற ஒரு அமைப்பு இங்கே கிடைக்கின்றது. இங்கே 6ஆம் இடத்திலே இருந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுடைய வீடு என்பது தனுசு ராசி மூலத்திரிகோணத்திலேயே அமைய பெற்று மூலத்திரிகோணத்தின் அதிபதி லாபஸ்தானத்திலே சிறராசியிலே நிரந்தரமாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் பஞ்சம ஸ்தானத்தை குருவின் பார்வை அமைய பெறுகின்றதும் 7ஆம் இடத்திலே குருவின் பார்வை அமைகின்றதும் நடக்காத கல்யாணங்கள் பம்பு வழக்குகள் தொழில்களிலே ஒரு சில மேன்மைகள் காலபுருஷ தத்துவத்தின் மகர ராசி 10ஆம் இடமாக இருக்கின்ற இந்த குருவின் பார்வை என்பது லாபஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே பொருளாதாரத்திலே ஒரு சில உயர்வுகளை கடகராசிக்காரர்கள் இந்த ஆவணியிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த மாதம் என்பது கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. கடகராசி அற்புதமான ஒரு ராசி. கடகராசி என்று காட்டி நீர் கடகராசியில் பிறந்தவர்கள் வடக்கில் இருந்து தெற்கே பாய்கின்ற நதி நீர்களிலே குளித்து வர அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பூச நட்சத்திரத்திலே சனிக்கிழமையிலே இங்கே சீவ சமாதி சென்று வருகின்றவர்களுக்கு நல்லதொரு அனுகிரகங்கள் கிடைக்கின்றது. பூச நட்சத்திரம் என்று சொல்கின்ற பொழுது சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கின்ற பொழுது இங்கே சீவ சமாதி சென்று அனுகிரகம் பெற்று வருகின்றவர்களுக்கு பூச நட்சத்திர நாளிலே சென்று சிவசமாதிக்கு அங்கே தரிசித்து வரவும் சிவ சமாதிகளை பார்த்து வருகின்றதற்கும்
பார்ப்பவர்களுக்கும் நல்லதொரு அனுகிரகங்கள் கொடுக்கின்றது. இந்த வகையிலே லாபஸ்தானத்திலே குரு பகவான் 6ஆம் இடத்ததி வாக்கியாதிபதி அமையப்பெறுகின்றது பொழுது 5-10 என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே தர்மகர்மாதிபதி யோகத்திலே உங்களுடைய பஞ்சம சாணம் பலம் பெறுகின்ற பொழுது பூர்வ புண்ணிய சாணம், புத்திர சாணம், குழந்தை சாணம் பரிபூர்ணமாக உங்களுடைய அறிவு என்று சொல்லக்கூடிய சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு பரிபூர்ணமாக இந்த மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரகங்களின் சஞ்சாரங்கள் அற்புதமாக வேலை செய்கின்ற அமைப்பு கிடைக்கின்றது. இந்த வகையிலே உங்களுடைய அனுகிரகங்கள் நவக்கிரகங்களின் அனுகிரகம் அஷ்டமாதிபதி என்று சொல்லுகின்ற அஷ்டம சனியின் தாக்கங்கள் இல்லாத ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. இங்கே குருவின் நட்சத்திரத்திலே இங்கே சனி பகவான் அமைய பெற்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றதுனாலேயும் பொருளாதாரத்திலே ஒரு சில அஷ்டமஸ்தானத்தில் சனியின் பார்வையும் சூரிய பகவான் சிம்மாசனத்தில் அதிக ஆட்சி வலுவிலே இருக்கின்றதுனாலேயும் பொருளாதாரத்தில் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வாக்கு ஸ்தானங்கள் உங்களுடைய வாக்குகளுக்கு அங்கீகாரம். புத்திகாரகன் 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. சுக்கிர பகவான் லாபாதிபதி, சுகாதிபதியும் இங்கே இருக்கின்றதுனாலே வீடு வாகனம் சொத்து சுகங்களுக்காக சுபகாரியங்கள், புதுமனை போபவர்களுக்கும் வீடு குடி போபவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது. சுகாதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்மாசனத்தின் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியும் இங்கே இருக்கின்றதுனாலையும் முயற்சி சாணத்தை குருபவனுடைய பார்வை முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே புத்திகாரகனும் இங்கே 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில வீடு வாகன சொத்து சுகங்களுக்காக வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதிலே தீர்ப்புகள் வெற்றியாக வருகின்ற பொழுது இங்கே குருவின் பார்வை 4ஆம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. கடகராசியும் தாயின் அன்பை பெற்ற ராசி, மிகவும் அற்புதமான யோகங்களையும் வீடு வாகன சொத்து சுகங்கள் கொடுக்கின்ற ஒரு ராசி சரராசி என்று சொல்கின்ற சரராசியிலே உயர்ந்த ராசி. வெளிநாட்டு யோகங்களை பெறக்கூடியவரும் வாத்தியார்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்காக மங்களகரமான காரியங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெறுகின்றது. வீடு வாகனம் தாயின் அன்பு பெறுகின்றது. தகப்பனின் அன்பு அற்புதமான ஒரு லாபாதிபதி, தகப்பன் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திரகாரகன் தனக்காரகன் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி தித்திக்கின்ற அளவுக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கின்றது. மட்டுமல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது கலத்திர ஸ்தானத்தை பார்வை செய்த கலத்திர ஸ்தானாதிபதி வக்ரகதியிலே இருந்து உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதுனால கணவன் மனைவிகள் உங்களிடம் இருந்து அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் வெளிநாட்டு யோகங்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. திருவண்ணாமலை சென்று தரிசித்து வர பொருளாதாரத்திலே நல்லதொரு மேன்மைகளையும் கொடுக்கின்றது. முடிந்தவர்கள் ஜீவ சமாதி பூச நட்சத்திரத்திலே சென்று ஜீவ சமாதியிலே சென்று சுற்றி பார்த்து வருகிறவர்களுக்கும் அனுகிரகம் பெறுகின்றவர்களுக்கும் கடகராசியில் பிறந்த நேர்களுக்கு நதியிலே சென்று வடக்கிலிருந்து தெற்கே ஓடுகின்ற நதியிலே குளித்து வருபவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஆவணி மாத ராசி பலன் என்பது நவக்கிரகங்களின் சஞ்சாரம். இங்கே ஸ்திரராசியில் குரு பகவான் இருந்தாலும் ஸ்திரராசியின் பலம் அதிகமாக இங்கே இருக்கின்றதுனாலையும் எல்லாம் அனைத்தும் பொருளாதாரம் நிரந்தரமாக நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே அமைய பெறுகின்ற பொழுது கடக ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே அஷ்டமாதிபதியும் பார்க்கின்ற பொழுது ஒரு சில தேவையில்லாத செலவுகள், கடன், வம்பு வழக்குகள் இருந்தாலும் அனைத்தும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் என்பது கடக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நன்றி வணக்கம் நேர்களே, நன்றி வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.